ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். அன்று தமிழ் மாதம் கார்த்திகையுடைய 28ஆம் நாள். அதே கிழமை வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த ஆண்டுடைய இந்த முக்கியமான நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துடைய கார்த்திகை தீபமானது வருது. கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த நாளில் கார்த்திகை தீபத்துடைய பெரு விசேஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். மெயினாக கிரகங்களிடையே சில சேர்க்கையானது ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்துடைய வரலாறு முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறேன். மேலும் பரிகாரமாக சில விஷயங்கள் செய்யணும், அதையும் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கார்த்திகை மாதங்கிறது சூரியன் விருச்சக ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தை விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும். அட் த சேம் டைம் ஒவ்வொரு மாதம் சிறப்பு இருக்கிறது போல் இந்த கார்த்திகை மாதத்துக்கான சிறப்பு என்னன்னா கார்த்திகை தீபம் தான். கார்த்திகை மாதத்தில் முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு பெருமாளுக்குரிய நாட்கள் நிறைய வரும். கார்த்திகை மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய விழானா அது இந்த கார்த்திகை பெருவிழா என்று சொல்லலாம். அதாவது கார்த்திகை தீப பெருவிழா என்று சொல்லலாம். இந்த தீப விழா ஒவ்வொரு ஆண்டுமே கொண்டாடப்படும். இந்த தீப விழா எங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா திருவண்ணாமலையில் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த தீபத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். தீபத்தை பற்றி தாள்களை கண்டிப்பாக துலா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தீபத்தை பற்றி தாள்கள் நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திகை தீபமானது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை 28ஆம் நாள் வருது. ஸோ இந்த திருக்கார்த்திகை அன்று நீங்கள் வீட்டில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர துலா ராசிக்காரங்க வீடுகளை அகல் விளக்குகளால் அலங்கரிக்கணும். கார்த்திகை திருநாளில் சரியாக மாலை 6 மணிக்கு அகல் விளக்குனால வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜொலிக்கிற மாதிரி ரெடி பண்ணும். இந்த தீப திருநாளானது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 3 நாட்கள் நீங்கள் கொண்டாடணும். விளக்கேற்றுவதற்கு ஊற்றப்படக்கூடிய எண்ணெயும் அதில் இடப்படக்கூடிய திரியும் தன்னை கரைத்து கொண்டு பிரகாசமாக ஒளிய தருதில்ல, அதுபோல் நீங்களும் தன்னலை பார்க்காம உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்கிறது தான் இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு என்று உங்களுக்கு சொல்லப்படுது. அதனால் இந்த கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றும் போது நல்லா உணர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தீபம் ஏற்றுங்க. இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பானதாக திருவண்ணாமலையில் கொண்டாடப்படும். திருவண்ணாமலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பரணி தீபம் ஏற்றப்படும். மாலையில் தான் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவன் அக்னி பிளம்பாக நெருப்பு மலையாக நின்றார் என்ற ஐதீகப்படி மலையில் தீபமானது ஏற்றப்படும். அந்த தீபத்தை பார்த்ததுக்கு பின்னாடி தான் 6:05க்கு மேலே வீடுகளில் நாம விளக்கேற்றணும். இந்த தீபம் ஏற்றுவது திருவண்ணாமலை மலையோடைய உச்சியில் ஏற்றப்படும். 2668 அடி உயரத்தை கொண்டிருக்கு. அந்த மலையுடைய உச்சியில் தீபம் ஏற்றப்படும். இந்த மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு செம்பு இரும்பு கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையானது பயன்படுத்தப்படும். தீபம் ஏற்றுவதற்கு சுமார் 3000 கிலோவுக்கு மேலே நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் கொண்டு தான் இந்த தீபமானது தயார் பண்ணி ஏற்றப்படுது. இப்படி தயார் பண்ணி ஏற்றப்படக்கூடிய இந்த மலை உச்சி தீபமானது ஒரு 11 நாட்கள் எரியும். குறைஞ்சது இந்த தீபம் எரியக்கூடிய இப்போ மழை காற்று எது வந்தாலும் அணையாவே அணையாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி தீபம் இந்த தீபம். ஸோ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் கலந்துருக்குறாங்க. கார்த்திகை தீபம் அன்று நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய தீப விளக்கானது தீப ஒளியானது யார் மீது படுகிறதோ அவர்களுக்கு மறுபிரிவில் எந்த ஒரு துன்பமும் நடக்காது. அதனால தான் துலா ராசிக்காரங்க வீடுகளில் விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இறைவன் மகாபலிக்கு முக்தி அளித்த போது கார்த்திகை தீபம் எல்லா இடங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று மகாபலியுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சிவபெருமானை நிறைவேற்றி மகாபலியை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டார். இப்படியாக மகாபலியுடைய வாழ்க்கையின் இறைவனுடைய திருவருளை சென்றடைந்தது போல
துலா ராசிக்காரங்க நாமளும் தீபம் ஏற்றி இறைவன்கிட்ட என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். அதுதான் இந்த கார்த்திகை தீபத்துடைய சிறப்பு என்று சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் தீபம் ஏற்றுவதுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ தான் உங்கள் ராசிக்கு இந்த தீபத்துக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த தீபத்துக்கு பிறகு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால பணவரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் கூட வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் கூட மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடிக்கொள்ளும். இந்த மாதிரி குடிக்கொள்ளும் போது வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணலாம். பெண்களுக்கு கூட அதிகமான நன்மை உண்டாகும். எப்படியெல்லாம் நன்மை உண்டாகும்னா, புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்க இடையே அந்யோன்யங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் வகையில் உதவியும் உண்டு, உபத்திரமும் உண்டு. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லது. உறவினர்கள் வகையில் நன்மைகள் ஏற்படும். அவங்க வகையில் நன்மைகள் ஏற்படுவதை நல்லா அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே சமயம் பெண்களால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் கூட இழுபறியாக இருந்தாலும் சாதகமாக முடியும். அதனால் அரசாங்க காரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை கடைபிடிங்க. இல்லைனா நீங்கள் பல விஷயங்களில் இழக்க வேண்டியதாக இருக்கும். உங்களில் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏற்பாடாகும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் நிறைவேற்றினீங்கன்னா நிறைவேறும். வெளியூர் பயணங்கள் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இந்த பௌர்ணமிக்கு பிறகு வெளியூர் பயணங்கள் செல்வதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் அலுவலகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு உற்சாகமாக செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை விட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கெல்லாம் இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களிடையே உங்களுக்கு ஒரு கெத்து மூமெண்ட் உருவாகும். செல்வாக்கு அதிகரிக்கும். ஸோ மொத்தத்தில் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்கள் செல்லும் இந்த தீப திருநாளுக்கு பிறகு. அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்கள் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் கண்டறிந்து முறியடிக்க முடியும். பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதோ கண்டிப்பாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு தவிருங்க. ஆக்சுவலி கூம்பு முடிஞ்சோடனே எதுவும் பண்ணக்கூடாது அப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தவிர்த்துருங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு நாட்கள் அமையும். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். இப்படி பெண்களுக்கு குதூகலம் நிறைந்த நாட்களாக இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு அமையும். அதாவது தீபத்துக்கு பிறகு அமையும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சுட்டு நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகையில் தீபத்தில் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும். அப்புறம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ராகு கால வேளையில் துர்கைக்கு நெய் தீபம் ஏற்றணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் இதை மறக்காமல் துலா ராசிக்காரங்க செய்துடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட
ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.